வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது, உங்களுக்கு வீட்டிற்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றதா? இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள், நீங்கள் சில முன்னேற்றங்களை காணலாம். வீட்டிற்கு வந்தாலே போதும், உடனே ஏதாவது ஒரு சண்டை, வம்பு வழக்குகள் என்று சதா பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் ஏண்டா வீட்டிற்கு வருகிறோம் என்று நினைப்பதும் உண்டு. இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணம் என்கின்றது வாஸ்து. நாம் எவ்வளவு விட்டு கொடுத்து இணக்கமாக சென்றாலும் சில விஷயங்கள் சரியாக இல்லை என்றால் உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. முதலாவதாக, வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவையற்ற குப்பைகளை வீட்டில் அடுக்கி வைத்திருந்தால் நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அவ்வப்பொழுது வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய பொருட்களை தூக்கி எறிய யோசிக்காதீர்கள். சில வருடங்கள் கழித்து அது உங்களுக்கு பயன்படாமல் வீணாகிவிடும். நிச்சயம் பயன்படும் என்று தெரிந்த பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக எடுத்து வையுங்கள். மற்றவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள். இரண்டாவதாக, வாஸ்து ரீதியாக வீட்டிற்குள் சூரிய வெளிச்சம் வர வேண்டும். சூரிய வெளிச்சம் வீட்டிற்குள் வராதபடி நீங்கள் கட்டியிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது. கணவன் மனைவிக்குள் சதா சண்டை சச்சரவுகளுடன் இருப்பீர்கள். சூரிய ஒளிப்படும் இடத்தில் கண்ணாடிகள் அல்லது கண்ணாடி ஜன்னல்கள் இருக்க வேண்டும். இது உங்கள் மனநிலையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். பகல் நேரத்தில் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து சூரிய ஒளி வீட்டிற்குள் வருமாறு மாற்றியமையுங்கள். நிச்சயம் வீட்டிற்குள் நிம்மதி கிடைக்கும். வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் பசுமையான சின்ன சின்ன செடி கொடிகளை வளர்க்கலாம். இதனால் காற்றை சுத்தப்படுத்தி நம் மனதையும் அமைதியாக்கும். பசுமை என்பது மங்களகரத்தை குறிப்பது ஆகும். எனவே பசுமையாக இருப்பது வீட்டிற்கு மங்களகரம் தரக்கூடியது. மகாலட்சுமியின் வரவை அளிக்கும் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். எனவே வீட்டில் மரம், செடி, கொடிகள், மனம் மிகுந்த பூக்களை கொண்ட செடிகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பசுமையான செடிகள் உங்களின் உயிர் சக்தியை ஊக்குவிக்கும். இதனால் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். மற்றும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அனைத்தும் சம்பந்தப்பட்டதாக நம் வீடு அமைந்திருக்க வேண்டும். தண்ணீர் பானைகள், மீன் தொட்டிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவற்றை உருவாக்கலாம். வர்ண மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைப்பது, ஒளிரும் விளக்குகளை பொருத்துவது போன்றவையும் மன அமைதியை ஏற்படுத்தும். மெல்லிய ஓசைகளை எழுப்பக்கூடிய அமைப்புகள், பூஜை அறையில் மந்திர ஒலிகள் போன்றவற்றையும் அமைத்தால் வீடு சுபீட்சமாக இருக்கும். கடைசியாக, வீட்டில் ஒரு சிறு இடத்தில் நீங்கள் யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கும் உரிய ஏற்பாடுகளை தயார் செய்யுங்கள். அந்த இடத்தில் ஆன்மீக சின்னங்கள், உத்வேகம் தரக்கூடிய படங்கள் போன்றவற்றை அமைத்து வைத்திருந்தால் நிம்மதிக்கும் வாஸ்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் இம்முறையில் வீட்டின் சின்ன சின்ன செயற்பாடுகளை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும். பிரச்சனைகள் வராது. நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.